இதில் இது ஒரு பையத்து, அவசர கோல பையத்து எங்கே நடக்குது? பனி சாயிதாவுடைய அந்த கூடத்தில் நடக்குது. அடுத்த நாள் சுபு தொலைகளை, இதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைகள்லையே இதுலேயே ஷியாக்களுக்கு ஒரு குஷி என்ன அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அவங்களும் இப்னு அப்பாஸ் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடலோடு இருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு என்ன விஷயம்னா, அவங்க பாருங்க, அஹ்ல பைத்து ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை வச்சு ரசூலுல்லாஹ்ட்ட அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நபி தோழர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆட்சி யாருக்குன்னு அடிச்சுக்கிறாங்க, திருப்பி விடுறது, கொம்பு சீவி விடுறது. அட முட்டாள்களா, அதுக்காக இது ஆட்சி எவ்வளோ முக்கியமானது, நமக்கு அது முக்கியமே கிடையாது. இங்கே எல்லாமே இங்கே என்ன நடந்திருக்கும், எவ்வளோ பெரிய பிரச்சனை, தீனை உணராத அந்த காரணத்தினால தான் இந்த மாதிரியான முட்டாள்தனமான ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. அவங்க குடும்பத்தார் தான் அந்த பொசிஷனில் தான் அவங்க இருக்க முடியும். அதை விட பெரிய வேலை எது? இது. அது பெருசாக இருந்திருந்தா எல்லாரும் முதல்ல அடக்கம் செய்கிற வரைக்கும் இடத்த விட்டு நவுந்திருக்க மாட்டாங்க. இந்த தீனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாதனால, இன்னைக்கு காஃபிர்கள்ட்ட கொண்டு போய் நம்முடைய காரியங்களை ஒப்படைச்சதுனால, நமக்கு அது தெரியாதனால இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்கள் கையில் இந்த விவகாரம் இருந்ததுன்னா இத்தனை உயிர்கள் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமா? ஏற்பட்டிருக்காது. அப்போ இந்த பிரச்சனையினால இவங்க டிஷ் பண்ணி விடுறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இவங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணி அது, இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணி இது. அப்போ இந்த அடிப்படையில் இவங்க வர்றாங்க. அடுத்த நாள் காலையில் பையத்து மறுபடியும் நடக்குது. சுபு தொழுகை முடிஞ்சு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் ஏற சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் ஏறுங்க, எல்லாரும் பையத்து செய்யட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தராக நியம் வராங்க, ஒவ்வொருத்தராக பையத்து செய்கிறாங்க. இது சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு முன்னறிவிப்பும் இதில் உண்மையாச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு அப்புறம் அபூபக்கர் தான் ஆட்சி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பு இருக்குது. அந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா ஹாக்கிம்ல நாளை இது ஏகப்பட்ட ஹதீஸ் புகாரில் வருது. இந்த ஹதீஸில் ஒரு கூடுதலாக ஒரு தகவல் இருக்குது. அதனால் இந்த ஹதீஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஹாக்கிம்ல 4435 ஹதீஸாக வருது. அபு ஹுதைஃபா யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிக்கக்கூடிய ஹதீஸ். அவங்க கேட்குறாங்க, ஒரு முன்னாடியே ஒரு காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட பேசுகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு கலீஃபாவை நீங்கள் வசியத் செஞ்சுட்டு போயிடுறீங்களா அப்படிங்கிறார். உங்களுக்கு அடுத்தது யார் இந்த நிர்வாகத்தை சமாளிக்கணுங்கிறத நீங்களே வசியத் செஞ்சுறீங்களா அப்படிங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் ஒரு அமீரை நியமித்து அவருக்கு நீங்கள் மாறு செய்தால் அழிக்கப்பட்டு விடுகிறீர்கள் அப்படிங்க. உங்கள் சேஃப்டிக்காகத்தான் நம்ம பண்ணல. நான் ஒரு அமீரை நியமிச்சுட்டு மாற்று கருத்து சொன்னால் அசாப் வந்துடும் அல்லாட்டிருந்து. அவர் கட்டுப்படாமல் அவர் சொல்கிறார் ஒரு வேலை, நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டீங்க, என்ன ஆயிடுவீங்க? அழிவாயிரும். ஒரு நபித்தோழர் அப்படி தான் விளையாட்டாக சொல்லுவார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கை எனக்கு வராது அப்படிம்பாங்க. நிஜமாலும் வராமலே போட்டும்பாங்க, வராது அந்த கை. தெரியுமில்ல, புகாரில் கூட ஹதீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். விளையாட்டாக சொல்லுவார், என் கை கொஞ்சம் வீக்குங்கன்னு. வீக் ஆகிட்டோம்னா வீக் ஆயிரும். அப்போ சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஒரு அமீரை நியமிச்சுட்டு போயிருந்தேன்னா நீங்கள் மாறு செஞ்சுருந்தீங்கன்னா அழிக்கப்பட்டுருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவராக சஜஷன் கேட்குறாரு, அபூபக்கரை தேர்வு செய்கிறது எப்படி சரியாக வருங்களா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவ்வாறு நீங்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பலமுள்ள ஒருத்தரை நீங்கள் பார்ப்பீங்க. அவரை ஆள் பார்க்கறதுக்கு வேணால் உடல் அளவில் பலம் இல்லாதவராக தோற்றம் அளிக்கலாம் அப்படிங்கிறேன். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நடக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் பார்ப்பீங்க, அபூபக்கரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னாங்கிறேன். அப்போது அடுத்தது கேட்குறாங்க, உமரை கலீஃபாக தேர்ந்தெடுத்தால் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் 2 கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் செய்தால் பலசாலியாகவும் அமானிதம் பேணுபவராகவும் தீனுடைய விஷயத்தில் பழிச்சொல் எதையும் பொருட்படுத்தாமல் வழி நடத்துபவராகவும் அவரை நீங்கள் பார்ப்பீங்க. எதை பற்றியும் கேவர் பண்ணாமல் ஒரு போல்டான ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் யாரை பார்ப்பீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறீங்க. அப்போ கேட்குறாங்க, அலி கலீஃபாவை தேர்ந்தெடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சிரிச்சு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் அப்படி செஞ்சிட மாட்டீங்க அப்படிங்கிறேன். நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீங்க, மனசா நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி தேர்வு செய்தால் நீங்கள் நேர்வழி அடைந்து கொள்வீர்கள், ஹிதாயத் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் உங்களை சிராத்தில் முஸ்தகீமில் வழி நடத்துவார், நேர்வழியில் அப்படியே உங்களை பிடிச்சி கூப்பிட்டு போவார், அந்த நிலையில் நீங்கள் அவரை பார்ப்பீங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு முன்னறிவிப்பு, இதுவும் நடக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அடுத்த நாள் சுபு தொழுகையில் அபூபக்கருடைய பையத்து மறுபடியும் 2வது கட்டமாக நடைபெறுது. அஃபீஷியலாக ஓப்பனாக பையத்து நடக்குது. அப்போ ஒவ்வொருத்தராக பையத்து செய்கிறாங்க. அப்போ செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்றாங்க. பார்க்குறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு காணோம் கூட்டத்தில். யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, பையத் செஞ்சுட்டாங்க, பெரிய ஆளுங்க வரலன்னா தெரியுமில்ல, இங்கே அலியை காணோம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, போய் அலியை கூட்டிகிட்டு வாங்கங்கிறாங்க. அன்சாரிகள் போய் கூட்டிகிட்டு வரேன்.
கூட்டிகிட்டு வந்தவொடனே கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் சகோதரர் மற்றும் மருமகனை எப்படி கண்ணியப்படுத்துகிறாங்க பாருங்க, மதிக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிறத காட்டுறாங்க. விட்டதுனால 2 பதவியை சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் சகோதரன்னா சித்தப்பா பையன், சகோதரர் மற்றும் மருமகனே, முஸ்லிம்களின் ஜமாத் உடைவதை விரும்புகிறீர்களா? எப்படி கேள்வி டைரெக்டாக கேட்குறாங்க. ஜமாத்தை நீங்கள் உடைக்கிறதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இந்த நியமனத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரின் கலீஃபாவை யார் சொல்கிறாங்க? இவர் அலி இல்லையானு, எனக்கு உங்கள் நியமனம் மீது ஆட்சேபணம் இல்லைங்கிறாங்க. எதில் எனக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது, ஆனால் பையத் செய்யலை. ஆனால் இதுக்கு பதிலாக வேறு ஆளை போட்டுருக்கலான்னு நான் சொல்லலை, நான் ஜமாத்தை உடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. இந்த இடத்துல தான் கலீஃபாவுடைய பொசிஷனும் பாருங்கள். இதுதான் கலீஃபாவுக்கும் மன்னருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பையத் செய்யலைன்னா அவரை போக விட்டுருவாங்க, அழகா நீங்கள் போங்க உங்கள் கருத்து உங்களுக்குன்ட்டு. இங்கே மற்றவங்களாக இருந்தால், மன்னராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? கொன்றுவாங்க. மன்னர் முன்னாடி பேசிட்டு போக முடியுமா? கொன்றுவாங்க, பேச்சுரிமையே கிடையாது. அடுத்தது ஜுபைர் லியானும் காணோம் கூட்டத்தில். ஜுபைர் லியானு அவங்களும் கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் அத்தை வழி சகோதரர், அவர் சகோதரரும் உதவியாளரும் ஆன ஜுபைர் அவர்களே, வாங்க, முஸ்லிம்களுடைய ஜமாத்தை நீங்கள் உடைக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி, உடைப்பதை விரும்புவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க இல்லை. சொல்லிவிட்டு அலி என்ன சொன்னாரோ அதே கமெண்ட்டை அவங்களும் சொல்லிவிட்டு நேராக போயிடுறாங்க. ஆனால் 2 பேரும், இவர் என்ன பண்ணிடுறார்? பையத்து செஞ்சிடறாரு. அவர் என்ன பண்ணல? பையத்து செய்யல. அலினுடைய பையத்தை ஒரு 6 மாதம் கழித்து தான் நடக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கிம்லேயே 4457வது ஹதீஸாக இது வருது.